ஊர் பெயர்களில் தமிழ் சொற்கள் அழியாது வாழ்கின்றன. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரபல கவிஞர் மகுடேஸ்வரன் குறிப்பிட்டிருக்காரு. அது தொடர்பாக ஒரு பதிவையும் விட்டிருக்காரு. கடந்த சில தினங்களாகவே கூமாப்பட்டி தொடர்பான வீடியோக்கள் இணையதளங்கள் முழுவதும் பரவி இருக்கிறத பார்க்க முடியுது. கூமாப்பட்டி எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அது தொடர்பான பதிவுகளை முன்னிட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் கூமாப்பட்டியினுடைய பெயருக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் மகுடேஸ்வரன் ஒரு பதிவை எழுதியிருக்கிறார். கூமாப்பட்டி அப்படிங்கிறது கூமா என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. கூமம் என்பதற்கு நீர்நிலை அப்படிங்கிறது தான் பொருள். கூமம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் கூமாப்பட்டி அப்படிங்கிறது உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. கூமம் என்பதற்கு நீர்நிலை என்பது பொருள். ஏரி, குளம், பாவி, பொய்கை போன்று கூமம் அப்படிங்கிறதும் நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பெரிய கிணறு போன்ற ஒரு இயற்கை நீர்நிலையை கூமம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. கூமம் அப்படிங்கிற சொல்ல இருந்து தான் கூவம் என்ற சொல்லும் உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்திருக்காரு. அது மட்டுமல்லாது கூவம், கூமம் இந்த இரண்டுக்குமான தோற்றுவாய் அப்படிங்கிறது கூவல் என்ற சொல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கூவல் என்ன விடரகம் அப்படின்னு மலைபடு கடாம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டியிருக்காரு கவிஞர் மகுடேஸ்வரன். நம் மொழியில் அருஞ்சொற்கள் பல அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற கவலையை பலர் முன் வச்சாலும் கூட தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய 78,000த்திற்கும் மேற்பட்ட ஊர் பெயர்களில் அருமையான அழகான தமிழ் சொற்கள் பொதிந்து கிடக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அந்த சொற்கள் நாம் அறிஞ்ச நாம் பயன்படுத்தக்கூடிய பெயர் சொற்களாக இருக்கலாம், நாம் அறியாத அருஞ்சொற்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் ஊர் பெயர்களில் அழியாது தமிழ் வார்த்தைகள் சொற்கள் வாழ்கின்றன அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு கூமாப்பட்டி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு.